السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم فنعم عقبى الدار. قال النبي صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு வழங்கிய செல்வங்களில் மிக உயர்ந்த செல்வம் குழந்தை பாக்கியம். குழந்தை செல்வம், அதனுடைய அருமை, அதனுடைய மகத்துவம், இதை பற்றி தெரிய வேண்டுமென்றால் குழந்தை இல்லாதவர்களிடத்திலே கேட்டால் தெரியும். நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் சுறுசுறுப்பாக அங்கும் இங்கும் ஓடி ஏதாவது பொருளை உடைத்து நம்முடைய அடுக்கி வைத்திருக்கப்பட்ட பொருட்களை ஆங்காங்கே போட்டு குப்பை கூலங்களை போன்று ஆக்குவதை பார்த்துவிட்டு எரிச்சல் அடையக்கூடிய பெற்றோர்கள் தாங்க முடியாமல் சில நேரங்களில் நீ பிள்ளையா சனியன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளை சபிக்காதீர்கள், உங்களுடைய வேலைக்காரர்களை சபிக்காதீர்கள், உங்களுடைய செல்வங்களை சபிக்காதீர்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எந்த நிலையாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை திட்டுகின்ற போது சாபத்திற்குரிய வார்த்தைகளை உபயோகித்து விடக்கூடாது. அதுவே அந்த பிள்ளைகளினுடைய பிற்கால வாழ்க்கையினுடைய சரிவுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்துவிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய முஃபஸ்ஸிர். இன்றைக்கும் அவருடைய கிதாபுகள் உலமாக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமாக இருக்கும். அந்த ஜமக்ஷரி இமாம் அவர்களுடைய கால் நொண்டி கால், ஊனமுடைய கால். ஆனால் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், நான் இயல்பிலே பிறக்கும் போது நல்ல காலுடையவனாகத்தான் பிறந்தேன். ஆனால் நான் ஒரு தடவை ஒரு பறவையை சிறுபிராயத்திலே வைத்து விளையாடி கொண்டிருக்கும் போது காலிலே கயிற்றை கட்டி
அங்கும் இங்கும் இழுத்து விளையாடுகின்ற சமயத்தில் அந்த பறவையினுடைய கால் ஒடிந்து விடுகிறது. அதை பார்த்து ஆத்திரமடைந்த அவருடைய தாயார் சொன்னார்கள், ஏன் இப்படி செய்தாய்? அல்லாஹ் உன் காலை உடைத்தால் என்ன செய்வாய்? அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிற்காலத்திலே அவருடைய கால் உடைகிறது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் சொல்வார்கள், ஒரு பறவையின் கால் உடைவதற்கு காரணமாக அமைந்த என்னை பார்த்து என் தாய் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதால் தான் என் காலை நான் இழந்தேன் என்று சொல்வார்கள். நம்ம வாழ்க்கையில் அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடக்கின்றன. அதை நம்முடைய தாய் அல்லது பெரியவர்கள் அல்லது வேறு யாராவது சொன்ன வார்த்தைகளை கொண்டு இணைத்து இதனால தான் இது நடந்திருக்குமோ யாராவது யோசிக்கிறோமா? அப்படி யோசிப்பதில்லை. கண்ணியமானவர்களே, இதுதான் உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளை திட்டக்கூடாது. அதாவது திட்டுவது கூடும், சாபத்திற்குரிய வார்த்தைகள் சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிவுக்கு காரணமாக அமையக்கூடிய வகையில் அமைந்துவிடக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குழந்தை பாக்கியம் ஒரு பெரிய பாக்கியம். நாம் நினைத்தால் குழந்தையை பெற்றுவிட முடியாது. கல்யாணம் பண்றாங்க, கணவன் மனைவி, எல்லாருக்கும் குழந்தை பெற்றுருதா? எல்லாருக்கும் குழந்தை இருந்துருதா? கிடையாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் குழந்தை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வயஹபு லிமன் யஷாஉ துக்கூர் அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரான வ இனாஸா வயஜஅலு மன் யஷாஉ அகீமா இன்னஹு அலீமுன் கதீர். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பெண் குழந்தையை அல்லாஹ் தருகிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸன் வயஹபு லிமன் யஷாஉ துக்கூர். அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு என்ன செய்கிறான்? ஆண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்கிறான். வார்த்தையை சொல்லும்போது என்ன சொல்கிறான்? யஹபு. வஹப யஹபுனா ஹிபத்துடைய வார்த்தையிலிருந்து வந்தது. ஹிபத்துனா என்ன அர்த்தம்? அன்பளிப்பு. அல்லாஹ் அன்பளிப்பு செய்கிறான். அல்லாஹ் விரும்பினாதான் அன்பளிப்பு செய்ய முடியும். நம்ம யாருக்காவது அன்பளிப்பு கொடுக்குறோம்னு வச்சுக்கிறீங்க, விரும்பினாதான் கொடுக்க முடியும். நம்ம யாருடைய பொருளாவது அமானிதமா நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க, அதை கொண்டு போய் கொடுக்கறது கட்டாயமா போயிடும், அது அமானிதம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை யஹபு. அல்லாஹ் ஹிபத்து செய்கிறான், அல்லாஹ் அன்பளிப்பு செய்கிறான். அல்லாஹ் விரும்பினால்தான் கொடுக்க முடியும். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். வயஹபு லிமன் யஷாஉ துக்கூர் அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரான வ இனாஸா. அல்லாஹ் கலந்து கொடுக்கிறான், ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் கலந்து கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரான வ இனாஸா வயஜஅலு மன் யஷாஉ அகீமா. இல்லை என்றால் சில பேரை அல்லாஹ் குழந்தையை இல்லாதவர்களாக ஆக்கி விடுகிறான். இன்னஹு அலீமுன் கதீர். யாருக்கு என்ன பிறக்கும் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். கதீர், அந்த அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுப்பதற்கும் ஆற்றலுக்குரியவன், சக்தியுடையவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தரக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் ஒரு பெரிய நியாமத். கடந்த வாரம் நாம் பேசுகிற போது சொன்னோம், புத்தாண்டு என்ற ஒரு கேடுகட்ட ஒரு கொண்டாட்டத்தில் சீரழியக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், அதற்கு முக்கிய காரணமாக அமைவது பெற்றோர்கள். புத்தாண்டு கொண்டாட்டம் என்று சொல்லி எத்தனை சீரழிவுக்குரிய ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்து விடுகின்றன. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எத்தனையோ கன்னி பெண்களுடைய கற்புகள் அன்றைக்கு பறிபோகின்றன. இது சொல்றதுக்கு கேவலமா தான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. காரணம், கொண்டாடுறாங்களாம், அவர்கள் கொண்டாடுறாங்களாம். கொண்டாடுவது என்பது மறுமையை. இங்க நம்ம கொண்டாடணும்னா ஈமானுடையவர்களாக இருந்தா நம்ம வாழ்க்கையை கொண்டாடலாம். ஈமான் இல்ல, அல்லாஹ்வுக்கு பிடித்தம் இல்லாத வாழ்க்கை, இதுல என்ன கொண்டாட்டம்? இதற்கு காரணம் யார்? பெற்றோர்கள். பிள்ளை எங்கே செல்கிறார், எங்கே வருகிறான், யாரோடு பழகுகிறான், என்ன செய்கிறான், யாராவது கண்டுகொள்கிறோமா? இதை பேசுறவங்களை நம்ம பிடிக்காது நிறைய பேருக்கு. பிள்ளைகளை கண்டிங்க, கண்காணிங்க, நல்லபடியா இருங்க, பிள்ளைங்க நம்ம சொர்க்கத்து செல்வம் அப்படிலாம் சொன்னா பிடிக்காது நிறைய பேருக்கு. காரணம் என்ன? நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது? எப்ப இந்த தலைக்கணம் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சோ நம்ம வாழ்க்கையில சீர்திருத்தம் வராது. உபதேசம் தான் மார்க்கம். அத்தீன் அன்-நஸீஹா. யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் உபதேசம் செய்யலாம். வத்தவாஸவ் பில் ஹக் வத்தவாஸவ் பிஸ் ஸப்ர்.
நேர்வழி பெற்ற மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இலக்கணத்தில் 4வது 3வது இலக்கணம் என்ன? வத்தவாசௌ பில் ஹக், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்வது, பொறுமையை ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்வது. இதுதான் நம்ம மார்க்கம். அது மட்டுமல்ல, நசீஹா என்று சொல்லப்படக்கூடிய உபதேசம் அல்லாஹ் செய்யலாம், வேதம் செய்யலாம், நபிமார்கள் செய்யலாம், மனிதர்கள் பொதுமக்கள் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு தவறை நாம் எங்கு கண்டாலும் யார் வேண்டாலும் சொல்லலாம். நீ என்ன சொல்றது என்ற கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா நம்ம அதுக்கு தகுதி இல்லாம தான் போயிட்டோம், அந்த பணிவு நம்மள்கிட்ட இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எடுத்தறிஞ்சு பேசும்போது என்ன ஆகும் தெரியுமா? அடுத்து நம்ம தவறு செய்யும்போது யாரும் திருத்தறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அதான் ஆயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், நடு ரோட்டில் விபச்சாரம் நடக்கும், நடு சந்தியில் விபச்சாரம் நடக்கும். அன்னைக்கு யார் பெரிய முஜாஹித் தெரியுமா? பெரிய தியாகி யார் தெரியுமா? அவன்கிட்ட போய் பக்கத்துல கொஞ்சம் ஓரமா போய் செய்யுங்கள அப்படி சொல்றதுதான் பெரிய முஜாஹித். வந்துருச்சா இல்லையா காலம்? அதை கூட கண்டுகொள்ளாதவர்கள் எத்தனை பேர் அப்படி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு என்னப்பா என்று சொல்லக்கூடிய நிலை. பிள்ளைகளின் சீரழிவுக்கு முக்கிய காரணம் நாம் தான். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாமிய இயற்கையில் தான் பிறக்கிறது. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு, அவருடைய பெற்றோர்கள் தான் யுஹவ்விதானிஹி, அவனை யூதர்களா மாத்திடுறாங்க. அதாவது யூதனாக மாத்திட்டோமா, யூத கலாச்சாரத்திற்குரியவர்களா மாத்திட்டோம். யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி, நஸ்ரானிகளா மாத்திட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நஸ்ரானிகளுடைய பழக்க வழக்கத்துக்கு தோல்வா நம்ம மாத்திட்டோம். வயுமஜ்ஜிசானிஹி, நெருப்பு வணங்கிகளாக மாற்றிவிட்டார்கள், நெருப்பு வணங்கிகளுடைய கலாச்சாரத்திற்குட்பட்டவர்களாக மாற்றிவிட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் இந்த ஹதீஸை கோட் பண்ணி என்ன செய்யுங்க, அப்படியே மேலோட்டமா பாருங்க. நம்ம அந்த பிள்ளைங்களை அந்த மாதிரி ஆக்கியிருக்கோமா இல்லையா? ஒவ்வொரு பண்புகளையும், நம்ம பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையும் மேலோட்டமா அப்படி கண்காணிங்க. இந்த பழக்க வழக்கத்திற்கு காரணம் யார்? நின்று கொண்டு தண்ணீர் அருந்துவது, நின்று கொண்டு சாப்பிடுவது, ஒரே மிடர் குடியிலே தண்ணீர் குடிப்பது, இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள். பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகின்ற போது வலது காலை எடுத்து வைக்க வேண்டும். ஆனால் நல்ல தீன்தாரிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை கூட சில நேரங்களில் இங்கிருந்து நம்ம பார்க்கிறோம், பார்த்தா இடது காலம் நுழைவாங்க. அப்ப அந்த கவனம் இல்லைன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட இடது கால் என்பது வந்ததே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான எல்லா காரியத்திற்கும் வலது கை, வலது கால், வலது பக்கம் என்பதைத்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது எந்த ஒரு சுன்னத்தான விஷயத்திலும் நாம் எந்த கவனத்திலே உடையவர்களாக நாம் இருக்கிறோம்? நாம கவனம் உடையவர்களாக இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கத்தை, நல்ல பழக்கங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன முதல்ல தேவை? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நாம் அந்த பழக்கத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது நல்லடியார்களினுடைய அற்புதமான இலக்கணத்தை சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியில் அழகா சொல்றான். எவ்வளவு அழகான முறையில சொல்றான் தெரியுமா? தபாரக்கல்லதீ ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜன் வஜஅல ஃபீஹா சிராஜன் வகமரன் முனீரா. இந்த வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சது, வானத்தை அலங்காரம் பண்ணது எல்லாத்தையும் அல்லாஹ் உயர்ந்தவன் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லிட்டான். அதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்லுகிற போது ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வரும்போது அடியார்களுடைய, நல்லடியார்கள் அவருடைய தன்மையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்கிறான் தெரியுமா? வஇபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா. அல்லாஹ் சொல்கிறான், ரஹ்மானுடைய அடியார்கள், அளவற்ற அருளாளனாகி அல்லாஹ்வினுடைய அடியார்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? பூமியிலே நடந்தால் பணிவோடு நடப்பார்கள், ரொம்ப கருணையோடு நடப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது அதை எடுத்து படிங்க, சூரத்துல் ஃபுர்கானுடைய கடைசி பகுதியை எடுத்து படிங்க. ஏறக்குறைய 13-14 இலக்கணங்கள், ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய அற்புதமான இலக்கணங்களை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். அதுல கடைசியா சொல்லக்கூடிய வார்த்தையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. ஒரு மூமின் எப்படி துஆ செய்வார் தெரியுமா? அல்லாஹ்ட்ட துஆ செய்யக்கூடிய பண்பு அல்லாஹ் சொல்கிறான். வல்லதீன, அவர்கள் யகூலூன சொல்வார்கள்,
ரப்பனா எங்களுடைய இரட்சகனே, ஹப்லனா எங்களுக்கு நீ வழங்குவாயாக, மின் அஸ்வாஜினா எங்களுடைய ஜோடிகளின் மூலமாக. இங்க நம்ம என்ன செய்யக்கூடாது, எங்களுடைய மனைவிமார்களின் மூலமா சொல்லக்கூடாது. மின் அஸ்வாஜினான்னு சொன்னா மனைவி துவா செஞ்சா கணவனின் மூலமாக, கணவன் துவா செஞ்சா மனைவியின் மூலமாக அர்த்தம். ஆண் பெண் ரெண்டு பேருக்கு சமமானது அந்த துவா, ஆணுக்கு மட்டும் உரித்தான துவா கிடையாது இது. எனவே இப்படி அர்த்தம் வைக்கின்ற போது எப்படி அர்த்தம் வைக்கணும்னு சொன்னா, யா அல்லாஹ் எங்களுடைய ஜோடிகளின் மூலமாக, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா எங்களுடைய பிச்சலங்கள் பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக, வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுன் உயர்ந்த மகிழ்ச்சியை கொடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸிலே எல்லாம் நம்ம பெரும்பாலும் பார்க்கலாம், மகிழ்ச்சியிலேயே உச்சாணியில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, உயர்ந்த மகிழ்ச்சி, ஆனந்தத்தினுடைய எல்லை. அதை பத்தி சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ரத் அயின் சொல்வாங்க. 3 விஷயங்கள் எனக்கு பிடிக்கும், பெண்கள், அத்தர், மூணாவது குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாம். மூணாவது சொல்லும்போது நபி என்ன சொன்னாங்க, தொழுகையில் என் கண்குளிர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த பிரியமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரியத்திலேயே ரொம்ப பிரியமானது தொழுகை. தொழுகையில தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, அளவில்லாத ஆனந்தம் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை, இந்த துஆவை சொல்லும்போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், எங்களுடைய இரட்சகனே எங்களுடைய ஜோடிகளின் மூலமாக, எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக எங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை கொடு. குர்ரத் அயின், அதுக்கு பின்னால உள்ள துஆவை தான் நம்ம கவனிக்க மறந்துட்டோம். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீனாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், என் பிள்ளையா இருந்தாலும், என் மனைவியா இருந்தாலும், என்னுடைய கணவனா இருந்தாலும், என்னுடைய சகோதரனா இருந்தாலும், சொந்த பந்தமா இருந்தாலும், பக்கத்து வீட்டாரா இருந்தாலும், என்னுடைய நண்பனா இருந்தாலும், என்னுடைய முதலாளியா இருந்தாலும், என்னுடைய தொழிலாளியா இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்னை முன்னோடியாக ஆக்குவாயாக, என்னை முன்மாதிரியாக ஆக்குவாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பிள்ளைகளுக்கு உபதேசம் செஞ்சா திருந்திடாது, நம்ம பிள்ளைகளுக்கு முன்னோடியா இருக்கணும், நம்ம வாழ்ந்து காட்டணும். 5 நேரம் தொழுகு போல அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தொழுகையாளியா இருக்கணும், தொழுகையாளியா இருக்கணும். நல்லா குர்ஆன் ஓது, குர்ஆன் ஓத தெரிந்தவனா நம்ம இருக்கணும். இப்படி பிள்ளை சிகரெட்லாம் குடிக்க கூடாது, நம்ம சிகரெட் குடிக்க கூடாது. அவன்கிட்டே வாங்க சொல்லி வாங்கிட்டு வந்ததுக்கு பின்னால ரோட்ல நின்று சிகரெட் குடிச்சியா கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறது. நீ என்ன செஞ்ச, கொஞ்சம் துடுக்கான பையனா இருந்தா என்ன கேட்பான், நீ மட்டும் செய்யலையா கேட்கறானா இல்லையா? அப்ப நாம தான் முன்மாதிரி. நாம் ஒவ்வொரு காரியத்திற்கும் எடுத்துக்காட்டானவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பா நம்ம பிள்ளைகளுக்கு முன்னோடி, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் முன்னோடி. இதைத்தான் அல்லாஹ் நமக்கு துஆவாக சொல்லி தருகிறான். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களுடைய இரட்சகனே எங்களை முத்தகீன்களுக்கு, பயபக்தியாளர்களுக்கு முன்னோடிகளாக, முன்மாதிரிகளாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவை ஒவ்வொரு பெற்றோரும் செய்ய வேண்டும். ஒரு மூமினாக இருந்தால் இந்த துஆவை செய்வான் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருகிறான். இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா நிலைமை? அதாவது வருஷ கணக்கில் வாழ்க்கையில உதவியாளர்களாக இருந்த பெற்றோர்கள் 25 வருஷம் நல்ல முறையில வளர்த்து ஆளாக்கி பெரிய படிப்பெல்லாம் படிச்சு உயர்ந்த அந்தஸ்துக்கு போனதுக்கு பின்னால தன்னுடைய வீட்டில் வந்து நிற்கிறார். அது பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். அம்மா நான் இவனை விரும்புறேன், நம்ம குடும்பத்தினுடைய மானமே போச்சு, இப்படி பண்ணிட்டியே, கதறாங்க, அழுகுறாங்க, துடிக்கிறாங்க. இப்படி செய்யாத, வாப்பா கேள்விப்பட்டா சாவடிச்சிருவாரு. கடைசியா என்ன நடக்குது? அந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிருக்கு. என்ன நடந்தாலும், அந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரே பிடியில் இருக்கிறார்கள், எனக்கு அவன் தான் வேணும், அதுக்காக நான் எதையும் இழக்கிறதுக்கு தயார். 1 நிமிடம் 5 நிமிடம் காலம் காலமாக வளர்த்த அந்த பெற்றோரை தூக்கி எறிந்து விட்டவர்கள் செல்கிறார்கள் என்றால் ஈமான் நாவிலே தான் இருக்கிறது, இதயத்திற்குள்ள இறங்கவில்லை, அதை நாம் இறக்கவில்லை. நம்ம பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கல. கடந்த வாரம் நாம் பேசும்போது புத்தாண்டு என்ற அடிப்படையிலே நம்ம பேசணும். ஆனா சில இனத்தை சார்ந்த மக்கள் அவர்களுடைய கொள்கையை மக்கள்கிட்ட பரப்புறாங்க. அதுக்காக வேண்டி மருத்துவம், கல்வி இதையெல்லாம் என்ன செய்யறாங்க, மிகப்பெரிய ஆயுதமாக கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றியும் பெறுகிறார்கள். ஆனால்
இந்த நேரத்தில் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி மதரசாவுக்கே அனுப்பாம பிள்ளைகள் அந்த ஆங்கில கல்லூரிகள் பள்ளிக்கூடங்களில் மட்டும் படிக்க வைத்து அவருடைய கொள்கையை உள்ள இறக்கலாம். இறக்கி 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 கடைசியா அதே மாதிரி கொள்கையோடு வீட்டுக்கு வரலாம். ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும்போது யாரையும் நாம் திருமணம் செய்யலாம், அதுக்காக ஈமானையும் இழக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வரும். இதை நம்மளால தடுக்க முடியுதா? நம்மளால தடுக்க முடிகிறது. கண்ணியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் காப்பாற்றணும் வழிமாறி போகிறார்கள் என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டியது நாம். நீ என்ன செஞ்ச? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்கள் பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய ஆண் வீட்டினுடைய குடும்ப செலவுக்கான பொறுப்பாளி, அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு தாய் அந்த குழந்தைகளை பற்றி விசாரிக்கப்படுவார், அதனுடைய பொறுப்பாளி. வேலைக்காரன் அந்த முதலாளியினுடைய பொறுப்பாளி, முதலாளிக்கு சொல்லக்கூடிய வேலைக்கான ஒரு உரிமையை அவன் பெற்றுத்தர வேண்டும். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, பிள்ளைகளை நாம் நரகத்திலிருந்து தடுத்தால்தான் அந்த பிள்ளை நம்மை நரகத்திலிருந்து தடுக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்து தஹரீம் என்ற அத்தியாயத்திலே 8வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, கூ காப்பாற்றுங்கள். அல்லாஹ் சொல்றான், கூ காப்பாற்றுங்கள், அன்ஃபுஸக்கும் உங்களையும், வாஹ்லீக்கும் உங்கள் குடும்பத்தாரையும், நாரா நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாவாவினுடைய உத்தரவு முதன்முதலாக வந்தபோது அல்லாஹ் சொன்ன ஆயத்து என்ன தெரியுமா? வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். நபி இதை கேட்ட உடனே சஃபா மலை மேலே ஏறி ஒவ்வொரு கூட்டத்தாரா பேர் சொல்லி அழைச்சாங்க. யா பனி அப்துல் ஷம்ஸ், யா பனு அப்துல் முத்தலிப், யா பனு தமீம், யா பனு காப், அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார். எல்லாரும் இனபந்துக்கள், குறைஷி இனத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் கிளை. பனு அப்துல் ஷம்ஸ், பனு அப்துல் முத்தலிப் இதெல்லாம் தனித்தனி கிளை, ஆனா ஒரே குடும்பம் தான், குறைஷி குடும்பம் தான். இவர்கள் அனைவரையும் பேரை சொல்லி சொல்லி நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கடைசியா யா ஃபாத்திமா, நபி சொன்னாங்க, யா ஃபாத்திமா அன்கிதி நஃப்ஸகி மினன் நார், உன்னையும் நரக நெருப்பிலிருந்து நீ பாதுகாத்துக் கொள். நான் உன்னுடைய தந்தை நபி என்பதால் நீ தவறு செய்ததால் நரகத்திற்கு போகாமல் இருக்க முடியாது. எனவே உன் நரகத்தை விட்டு நீ பாதுகாத்துக் கொள். நபி கவலைப்படுறாங்க தம் பிள்ளைகள் மீது. கண்ணியமானவர்களே, இந்த கவலை நமக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கட்டாயம் இருக்க வேண்டும். காரணம், ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த சம்பவம் நீண்ட சம்பவம். ஒரு அரசவையில ஒரு மந்திரவாதி, அந்த காலத்துல மந்திரவாதிகள் தான் என்ன செய்வாங்க, மந்திரிகளா இருப்பாங்க. ஒரு மந்திரவாதி, தலைமை மந்திரவாதி வயசாயிருச்சு. உடனே அவருடைய இடத்தை நிரப்புறதுக்காக ஒரு சிறுவனை, நல்ல பிரில்லியண்டான ஒரு சிறுவனை கூட்டிக்கிட்டு வந்து அவனுக்கு அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. கடைசியா அவன் ஒரு பெரிய ஒரு நல்லடியாருடைய சகவாசத்தில் ஒரு பெரிய அவுளியா வழியாக மாறிவிடுகிறான். கடைசியா ஒரு பாதையில ஒரு சிங்கமோ அதோ புலியோ போன்ற மிருகம் படுத்து கிடக்கிறது. அதை விட்டு மக்கள் பாதுகாப்பதற்காக நினைத்து கொண்டிருந்த போது ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டு அதை விட்டு மக்களை காப்பாற்றுறார். இவர் பிரபலியமாகிறார். கடைசியா அந்த மந்திரி சபையில இருந்த ஒரு கண்டறியாதவர் இந்த சிறுவரிடத்திலே வந்து, கண்டறியறதுக்கு எனக்கு ஏதாவது செய்கின்ற உடனே, எனக்கு எந்த சக்தியும் இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் சக்தி இருக்கு, ஈமானை ஏத்துக்கிறங்க என்று சொல்லி ஏதோ அவருக்கு ஊதின உடனே கண்ணு தெரிஞ்சிருச்சு. இது அரசவையில பெரிய கொந்தளிப்பு உண்டாக்கிடுச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சிறுவனை அதாவது கொல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து பல திட்டம் போடுறான். கொல்ல முடியல. அந்த சிறுவர் சொன்னாரு, எல்லாரையும் ஒரு நாள் ஒன்று கூட்டுங்க. இது பெரிய நீண்ட சம்பவம். இந்த சம்பவத்தை சுருக்கமா சொல்றேன். நீங்க எல்லாரையும் ஒன்னா கூட்டுங்க, ஒரு மைதானத்தை ஒன்று கூட்டி நடுவிலே ஒரு கம்பத்திலே என்னை கட்டி பிஸ்மில்லான்னு சொல்லி அம்பு எறிங்க, என் மேல எரிஞ்சிடும், நான் மூத்தா போயிடுவேன் அப்படிங்கிறார்.
அதே மாதிரி அவன் என்ன செய்யறான், பிஸ்மில்லான்னு சொல்லி இந்த சிறுவனுடைய இரட்சகனின் பெயரை கொண்டு நான் எரிகிறேன்னு சொல்லி அந்த அம்பு எரிஞ்ச உடனே இறந்து போயிடுறார். அந்த அம்பு அடிச்சு எரிஞ்சு போயிடுறார். இதை கேட்ட உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுறாங்க, ஈமானை ஏத்துக்கிறாங்க. இது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது அந்த காலத்தில் நடந்த விஷயத்தை நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. கடைசியில யாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நெருப்பு குண்டத்துல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டான். பெரிய நெருப்பு குண்டம் தயார் செய்யப்பட்டு யாரெல்லாம் மூமினா ஆனாங்களோ எல்லாரையும் நெருப்பு குண்டத்துல போடுறான். அந்த நேரத்துல தான் முஸ்லீம் ஆனாங்க. ஆனால் எங்க உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனா ஈமான விடமாட்டோம் சொன்னாங்க பாருங்க. அதான் ஈமான். எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் நம்ம ஒரு கட்டம் வருகிற போது ஈமான விட்டுட்டு போலாம் பாருங்க, அது ஈமானாது. ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், அந்த சூனியக்காரரும் சரிதான விழுறாங்க, ஈமான ஏத்துக்கிறாங்க, மிரட்டுறான், ஈமான விடல. கடைசியா அவனால் கொல்லப்படுகிறார்கள். அப்ப கடைசியா ஒரு பச்சிளம் குழந்தையை தூக்கிட்டு ஒரு தாய் வர்றாங்க. வந்து அந்த நெருப்பு குண்டத்தை பார்க்கறாங்க. நான் தப்பு பண்ணேன், நான் ஈமான ஏத்துக்கிட்டேன், நெருப்புல போட்டு பொசுக்கப்படுகிறேன், பரவாயில்லை. என் குழந்தை என்ன செஞ்சு, அந்த குழந்தைக்காக வேண்டியாவது ஈமான விட்டுருவோமா அப்படின்னு அந்த தாய் யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது அந்த குழந்தை பேசுது. அந்த பச்சிளம் குழந்தை பேசுகிறது, அம்மா இந்த நெருப்பை விட நரக நெருப்பு பயங்கரமானது, இந்த நெருப்பை விட நரக நெருப்பு பயங்கரமானது, அதனால குதி, பரவாயில்லை. அந்த தாயும் குதித்தாள். இந்த சம்பவத்தை எங்க எழுதுறாங்க தெரியுமா? வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் சூரா இருக்கு பாருங்க. அஸ்ஹாபுல் உஹ்தூதின் நாரி தாத்தில் வகூர், ஸ்டேடியம் மாதிரி இருக்கைகளை அமைத்து நடுவுல நெருப்பு குண்டத்தை உருவாக்கி அதுல அந்த ஈமான்தாரிகளை போட்டாங்க. அதை கைப்பற்றி சிரித்தார்களாம். இது அல்லாஹ் சூரத்துல் புரூஜில் சொல்லி காட்டலாம். கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த பிள்ளைகள் நம்மை நெருப்பிலிருந்து பாதுகாக்கும். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை சாட்சிகளாக உருவாக்க வேண்டும். நாளை மறுமையில் அந்த பிள்ளை சொல்லணும், என்னுடைய வாப்பா என்னை நல்லா வளர்த்தாங்க, குர்ஆன் ஓத வச்சாங்க, நான் தான் சரியா ஓதல, நான் சரியா ஓதிட்டேன், நல்லா இருந்தேன், நான் தொழுததுக்கு காரணம் என்னுடைய பெற்றோர் தான். இப்படி சொல்லக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளின் மூலமாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட சிறந்த செல்வங்களாகிய குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அந்த குழந்தையை கொண்டு சொர்க்கத்துக்கு சொல்லக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.